நண்பர்களே, இது வாழை மரத்துக்காக, இந்த வாழை மரத்துக்காக போடப்படும் உரக்கிழங்கு தான் இது. உரக்கிழங்கு எப்படி போடுறது சொல்கிறதுக்கு முதல் நான் முன்னர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது என்ன வீடியோ என்றால், குலை போட்டு வெட்டிய வாழையை வெட்டாமல் விடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்றொரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவின் என்னுடைய குரல் தெளிவில்லை என்று பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இம்முறை அந்த வீடியோவின் சுருக்கத்தையும் நான் சொல்லுகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு ஆறுதலாக சொல்லுவேன் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழை இடப்பழம் பழுத்துடுது. பாருங்க, இடப்பழம் பழுத்துடுது இந்த வாழை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்துலேருந்து இந்த வாழைக்குழியை வெட்டி எடுக்கிறாங்க. இந்த வெட்டி எடுத்த பிறகு இந்த வாழை மரத்தை வெட்டாமல் விடுவாங்க. அதுதான் நான் முதல் போட்ட வீடியோ காணிட்டு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தை வெட்டியாச்சு, வாழைக்குழியை வெட்டியாச்சு. ஆனால் இந்த வாழை மரத்தை வெட்டி விட போகிறது இல்லை. ஏன் இந்த வாழை மரத்தை வெட்டக்கூடாதுண்டா, இந்த வாழை மரத்தை சத்துக்கள்லாம் அடியில் போகும். இப்போ வெட்டப்பட்ட வாழையோட சத்துக்கள் எல்லாம் அடியில் போய் கொண்டிருக்கும். அது ஒளித்தொகுப்பு செய்யும், உணவை உருவாக்கும், எல்லாத்தையும் கீழே அனுப்பி கொண்டிருக்கும். அந்த அடியில் போய் அதோட கிழங்குகளுக்கு போய் சேரும். அதோட கிழங்குகளுக்கு போய் சேர்வதால் பக்கத்தில் இருக்க அதோட குட்டிகளுக்கு நன்மை, மற்ற வாழைகளுக்கு அதோட குட்டிகளுக்கெல்லாம் நன்மை. அந்த சத்தை எடுத்து அந்த குட்டி வாழைகள் நல்ல வேகமாக வளரும். அந்த வாழை மரம் கருகி கொண்டு போகும்பொழுது கூட சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டு தான் இருக்கும். அந்த வாழையோட சத்துக்கள் எல்லாம் கீழே இறங்கும் போது, அதாவது ஒரு வாழை வளரும்போது எவ்வளவு சத்துக்கள் எடுக்குதோ அந்த சத்துக்கள் எல்லாம் அதை வைத்திருக்கும். குழியை வெட்டினா பிறகு அந்த சத்துக்கள் எல்லாம் கீழே போகும்போது மற்ற வாழைகள் வளர்வதற்கான சத்துக்கள் அந்த வாழைகளுக்கு கிடைக்கும். அதனால் அந்த வாழையை வெட்டா விடுகிறோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தனியொரு வாழை கண்டை நட்டு விட்டால் அது வளர்வதை காட்டிலும் தாயோடு இருக்கும் வாழை வேகமாக வளரும். ஏனென்றால் தாய் தன்னுடைய சத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிழங்கு அனுப்பி அந்த குட்டிகளை வளர்வதற்காக உதவி செய்யும். இதுதான் தாய் உள்ளம். எல்லா உயிர்களுக்கும் அப்படித்தான். இனி நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்போ நாங்கள் அந்த வாழை கருகி விட்டுது ரெண்டாயிரம் செய்யணும். நல்லா கருகிடுச்சு. அவர் சத்துக்கள் எல்லாம் கிழங்குகளுக்கு இப்போ குட்டிகள் வளர்ந்துடுது. அதுக்கு பிறகு அந்த கருகின வாழையை என்ன செய்யணும் என்றால், இந்த மாதிரி உடக்கிழங்கு கிண்டி, அதாவது வாழை மரத்தை சிறிதளவு ரொம்ப கிட்ட வைக்கக்கூடாது, குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு 3 அடி ஆழத்தில் ஒரு கிழங்கை கிண்டி அந்த கிழங்குக்குள்ளுக்க அந்த கருகி போன தாய் வாழையை துண்டு உண்டாக வெட்டி அந்த கிழங்குகளுக்கு நாங்கள் தாப்போம். அதோட ஏனைய தாவரங்களில் இருந்து புறப்படுற இலைகளையே நாங்கள் தாக்கலாம். முதல்ல வாழையை தாப்பதற்கு நோக்கம் என்னென்றால், வாழை மரம் வளர்வதற்கு தேவையான சத்துக்களை அந்த தாய் வாழை எடுத்திருக்கு. அந்த தாய் வாழை கருகினா பிறகு அந்த வாழைகள் வளரக்கூடிய சத்துக்கள் எடுத்து வளர்ந்ததால் அந்த வாழையையே தாட்டிட்டோம் என்றால் ஏனைய குட்டிகளுக்கு நன்மையாயிருக்கும். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ ஒரு தாவரம் ஒன்றை நட்டு நாங்கள் வளர்க்கின்றோம். அந்த தாவரத்துக்கு தேவையான உரங்களை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே அந்த தாவரம் அந்த உரங்களை வைத்து தான் வளர்ந்துருக்கும். அந்த தாவரத்தின் உடம்பு முழுக்க அந்த உரத்தின் வலிமைகள் இருக்கும். அந்த தாவரம் பட்ட பிறகு அதே இனத்தை சேர்ந்த தாவரத்துக்கு தாக்கும்போது அந்த கன்று நல்லா வளர்ந்து வரும். ஏனென்றால் அந்த தாவரம் ஏற்கனவே தனக்கு தேவையான சத்துக்கள் எடுத்திருக்கு. எந்தெந்த சத்துக்கள் அந்த தாவரத்துக்கு தேவையோ அதே இனத்தை சேர்ந்த தாவரத்தை நாங்கள் தாக்கும்போது அந்த சத்துக்களோடு தான் அந்த தாவரம் இருக்கும். அதே போல் தான் இந்த வாழையும். ஆகவே இந்த கருகிப்போன வாழையை தாழ்ப்பதே புத்திசாலித்தனம். அதோட நீர் தான் மிக முக்கியம். பொதுவாக ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு 75% தண்ணீர் தேவை, 25% உரம் தேவை. வாழை எடுத்து வெட்டி பார்த்தோம்னா தண்ணி தான் அதிகமாக ஊற்றப்படும். ஆகவே தேவையான தனி வாழையை கொடுத்தே செய்யணும். அடுத்தது நாங்கள் உரத்தை போட்டோம்னா இயற்கை உரத்தை கொடுத்தோம்னாலும் சரி, எங்களுக்கு செயற்கை உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி நண்பர்களே.